பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக இன்று அபாகஸ் வகுப்பிலே கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், மாணவர்களுக்கான அபாகஸ் கருவியை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது, அதே போல அதில் வருகின்ற 1 தொடக்கம் 9 வரையான எண்களை நாங்கள் எவ்வாறு எடுப்பது, அதே போல அதிலே இருக்கின்ற 1 தொடக்கம் 9 வரையான கூட்டல்கள், கழித்தல்கள், பிளஸ் மைனஸை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பாகத்தான் இன்று நாங்கள் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது அபாகஸ் புத்தகத்திலே, என்னுடைய இஷ்டம் மாற்றமே அபாகஸ் புத்தகத்திலே வருகின்ற கூட்டல், கழித்தல் வினாக்களை நாங்கள் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான அடிப்படையான பேசிக்கான விடயங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக எங்களுடைய வகுப்புகள் பூர்த்தியாக கற்றுக்கொள்ளுங்கள். எனவே எங்களுடைய இத்திட்டம் அனைத்து மாணவர்களும் அபாகஸ் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் இந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மாணவர்களே, தொடர்ச்சியாக எங்களுடைய இணைந்து பயனடையுங்கள். அதே போல இதனை மற்ற மாணவர்களுக்கு வெற்றி வையுங்கள். அனைவருக்கும் அபாகஸ் கல்வி என்பது எங்களது இலக்கா. தொடர்ச்சியாக நாங்கள் பாடத்துக்கு செல்வோம். அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் அபாகஸ் கருவி என்பது இதைத்தான் சொல்வார்கள். மாணவர்களுக்கான அபாகஸ் கருவி என்பது இது இஸ்டம் மாஸ்டர்மைண்ட் அபாகஸ்க்குரிய அபாகஸ் கருவி. இந்த கருவியிலே தான் நாங்கள் இன்று பேசிக்கான அடிப்படையான சில விடயங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அன்புக்குரிய மாணவர்களே, இதில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எப்போதும் இந்த நடுவில் இருக்கின்ற இதை சொல்வார்கள் ஆன்சர் பார். அதாவது இதில் தொட்டு கொண்டிருக்கின்ற அந்த மணிகளை தான் நாங்கள் ஆன்சராக, விடையாக கணக்கெடுப்போம். அன்புக்குரிய மாணவர்களே, இதிலே நாங்கள் கீழே உள்ள அனைத்தையும் நான் ஏற்கனவே சொன்னது போல அனைத்துமே ஒன்றுகளுக்கு சமன். அதாவது ஒரு பீட்ஸ், ஒரு மணியை எடுக்கும் போது அது ஒன்றாக கணக்கெடுக்கப்படும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக கணக்கெடுக்கப்படும். அதே போல் மேலே இருக்கின்ற இந்த பீட்ஸ் மேலே இருக்கிற இந்த பீட்ஸ்களை ஒவ்வொன்றும் 5ஆக கணக்கெடுக்கப்படும். அதனை நாங்கள் 0 செய்வதற்காக இந்த அபாகஸ் டூலை 0 செய்வதற்காக எங்களுடைய தம் ஃபிங்கரையும் அதே போல் இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கர்ஸையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதே போல் வலதுபுறமிருந்து இடதுபுறமாக 0 பண்ணுவதற்காக இந்த ஆன்சர் பாரினை நாங்கள் சற்று இவ்வாறு செய்யும்போது அது 0ஆக மாறிவிடும். பாருங்கள், இவ்வாறு செய்யும்போது கருவியிலே எந்த ஒரு அபாகஸ் மணியும் படவில்லை. இப்போது 0 நிலைமையிலே, பூஜ்ஜிய நிலைமையிலே காணப்படுகின்றது. எனவே நாங்கள் ஒன்றை எடுப்பதற்காக எங்கள் தம் ஃபிங்கரை எடுத்து நடுவிலே இருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். டூல்ஸிலே நடுவிலே இருக்கின்ற இந்த வெள்ளை புள்ளியிலிருந்து ஆரம்பிப்போம். இது 1 +1 இவ்வாறு எடுப்போம். அதே போல் இதிலிருந்து ஒன்றை கழிப்பதாக இருந்தால் -1 +2 -2 +3 -3 +4 -4 +5 -5 +6 -6 +7 -7 +8 -8 +9 -9 இவ்வாறு தான் நாங்கள் இதிலே 1 தொடக்கம் 9 வரையான எண்களை நாங்கள் இவ்வாறு தான் எடுப்போம். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், கவனமாக பாருங்கள். இது +1, இது -1 +2 -2 +3 +3 -3 +4 -4 +5 -5 +6 -6 +7 -7 +8 -8 +9 -9 இவ்வாறு தான் நாங்கள் அபாகஸ் கருவிலே 1 தொடக்கம் 9 வரையான எண்களை எடுப்போம். இதே போல் நாங்கள் எங்களுடைய அபாகஸ் புத்தகம் 0A நாங்கள் பேசிக் லெவலிலிருந்து நாங்கள் இந்த புத்தகத்தை பேசிக் லெவலிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். சரி, அன்புக்குரிய மாணவர்களே, ஆரம்ப நிலைமையிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக புத்தகத்திலே பாருங்கள், தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் வைத்து, அதாவது பென்சில் பிடிக்கின்ற முறை. அதாவது எப்போதும் நாங்கள் அபாகஸ் செயல்முறையிலே உங்களுடைய தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் இவ்வாறு வைத்துக்கொண்டு எங்களுடைய மாணவர்கள் பென்சிலை இவ்வாறு தான்
இந்த ஷூட்டிங் பொசிஷன் என்று சொல்வார்கள். இந்த நிலைமையிலே தான் நாங்கள் இது செய்வோம். அபாகஸ் செய்கின்ற மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய பென்சிலை வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு இவ்வாறு தான் நீங்கள் உங்களுடைய அபாகஸ் டூலை வைத்து கொண்டிருப்பீர்கள். கணக்குகள் செய்யும்போது இவ்வாறு தான் நீங்கள் வைத்துக்கொண்டு கணக்குகள் செய்து முடிஞ்சதுக்கு பின்னால் உடனே என்ன செய்வீங்கள், உங்களுடைய ஆன்சரை இவ்வாறு எழுதுவீங்கள். வேகமாக எழுத மேலும் இவ்வாறு வைத்துக் கொள்வதனால் வேகமாக எழுத முடியும். அதே போல் இலகுவான ஒரு முறையும் தான். எனவே இவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதே போல் நீங்கள் எழுதும் முறை, அதே போல் பென்சிலை வைத்துக்கொள்ளும் முறையும் காட்டப்பட்டுள்ளது. அன்புக்குரிய மாணவர்களே, அதே போல் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தமது கைவிரல்களை பயன்படுத்தி இலக்கங்களை நகர்த்தும் முறைகள் தொடர்பாகவும் இங்கே நாங்கள் அழகாக காட்டியிருக்கின்றோம். அதாவது +1 எடுக்கின்ற முறை. அதாவது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், +1 இருந்தால் முன்னுக்கு ப்ளஸ் போட மாட்டார்கள். ஆகவே இது +1 தான். இது -1க்கு மட்டும்தான் நாங்கள் மைனஸ் போடுவோம். ப்ளஸுக்கு நாங்கள் போட மாட்டோம். அப்போ 0 பண்ணுவதற்காக நாங்கள் 0 பண்ணிவிட்டோம் டூல்ஸில். இப்போ +1 இவ்வாறு இருப்போம், -1 அதுலேருந்து கழிப்போம், ப்ளஸ் அதுதான் என்ன காட்டிருக்குது. அதே போல் பாருங்கள், இரண்டாவது தமது கைவிரல்களை பயன்படுத்தி 2 மற்றும் -2 என்ற ஆகிய இலக்கங்களை நகர்த்தும் முறைகளை காட்டியிருக்கின்றார்கள். அதை பாருங்கள், +2 -2. அதே போல் இலக்கம் 3 சக இலக்கம் 3ஐயும் சக இலக்கம் 3 இது +0 பண்ணிவிட்டோம். பாருங்கள், 0 பண்ணிவிட்டு 0 செய்துவிட்டு அது +3 -3. அதே போல் அடுத்த பக்கத்துக்கு செல்லும்போது, புக்கில் அடுத்த பக்கத்துக்கு செல்லும்போது பாருங்கள், +4. அதாவது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல பாருங்கள், +4 -4 -4 அதே புரிய மாணவர்களே, ஏற்கனவே நாங்கள் கூறியது போல +5 மேலே உள்ளத பீட்ஸ் இருக்கும், +5 திரும்ப மேலே காக்கும்போது -5. அதே போல் மேலே +6 மேலே உள்ள ஒரு பீட்ஸும் கீழே உள்ள ஒரு பீட்ஸையும் நாங்கள் எடுக்கும்போது அது +6 மாறும். இது ரெண்டையும் இந்த 2 விரல்களால் நகர்த்தும் போது மேலுக்காகி இதை கீழுக்காகும் போது -6 மாறும். அதே போல் +7 இவ்வாறு +7 மாறும். -7 அது +8 -8 +9 -9 இவ்வாறு தான் இது அமையும். இதனைத்தான் புத்தகத்திலே +6 -6 அதே போல் +7 நகர்த்தும் முறை, -7 நகர்த்தும் முறை, -9 +8 -8 +9 -9 இவ்வாறு 1 தொடக்கம் 9 வரையான எண்களை நகர்த்தும் முறைகளைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் கவனித்தோம். அன்புக்குரிய மாணவர்களே, தற்போது 1 தொடக்கம் 9 வரையான எண்களை எங்களுடைய அபாகஸ் டூலில் நாங்கள் எவ்வாறு வைத்து கொண்டோமோ அதனை நாங்கள் தற்போது காட்டியிருக்கின்றோம். ஒரு பீட்ஸ், இந்த ஆன்சர் லைன்லேயே ஒரு பீட்ஸ் ஒரு மணி அந்த ஆன்சர் லைனிலே படும்போது அது 1ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. 2 மணிகள் பட்டிருக்கும் போது 2ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. 3 மணிகள் இருக்கும்போது 3ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. 4 மணிகள் இருக்கும்போது 4ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. 5 மணி மேலுக்கு இருக்கிற ஒரு பீட்ஸ் 5க்கு சமன், ஒரு மணி 5க்கு சமன். இது மேலுள்ள ஒரு பீட்ஸ் ஆன்சர் லைனிலே இந்த பீட்ஸ் ஆன்சர் லைனை பட்டு கொண்டிருந்தால் இது 1 மட்டும் பட்டு கொண்டிருக்கும் போது இது 5ஆக நாங்கள் கணக்கெடுத்திருக்கின்றோம். அதே போல் மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் ஆன்சர் லைனில் பட்டிருக்கும் போது 6ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. மேலே உள்ள ஒன்றும் கீழே உள்ள 2ம் பற்றி கொண்டிருக்கும் போது 7ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இது மேலே ஒன்றும் கீழே உள்ள 3 5 6 7 8 8ஆக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் மேலே உள்ள ஒன்றும் கீழே உள்ள 4 5 6 7 8 9 4 கணக்கு 9ஆக கணக்கெடுக்கப்பட்டது. இவ்வாறு 1 தொடக்கம் 9 வரையான எண்கள் மிக அழகான முறையிலே காட்டப்பட்டுள்ளது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இதிலே நீங்கள் சிறந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதிலே பாருங்கள், தற்போது பயிற்சி ஒன்று தரப்பட்டுள்ளது. பின்வரும் பீட்ஸ்களுக்கான வெண்பெருமானங்களை கட்டுங்கள் எழுதுக. இதனை நீங்கள் உங்களுடைய அபாகஸ் டூலிலே உதாரணமாக அபாகஸ் டூலிலே 0 செய்வீர்கள். செய்துவிட்டு இதனை இவ்வாறு தான் காணப்படுகின்றது. இவ்வாறு இருந்தால் அபாகஸ் கருவி இவ்வாறு இருந்தால் இவற்றுக்கு எத்தனை எண் என்று குறிப்பிடுவார்கள் என்று பார்த்தால் இவ்வாறு குறிப்பிடும் போது 3ஐ இவ்வாறு தான் நான் குறிப்பிடுவோம். ஆகவே 3 என்று எழுதுவீர்கள்.
அதே போல் இந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.